ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிக்குலை. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்டிகல் 19 தான் பார்க்க போறோம். ஆர்டிகல் 19 என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளுக்கான உரிமை மற்றும் நம்மளோட பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் இதை பற்றி தான் சொல்லுது. வாங்க பார்க்கலாம். இது வந்து ஆர்டிகல் 19ல என்ன சொல்லுது அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அதாவது பேச்சு மற்றும் கருத்து உரிமை. நம்ம வந்து நம்ம எல்லாம் பேசலாம், நம்ம பேசுறதுக்கான உரிமை இருக்குது. கருத்துரிமை நம்ம தோன்றதை வந்து எப்படி வேணாலும் அந்த கருத்தை வந்து நம்ம எப்படி வேணாலும் வெளிப்படுத்தலாம். அதாவது ஒரு மூவியாவோ ஒரு பாட்டாவோ அந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் நம்ம வெளிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கான உரிமை நமக்கு இருக்குது. ஓகே. ஆயுதமின்றி குடியுரிமை பி என்ன சொல்லுதுன்னா ஆயுதமின்றி குடியுரிமை, அதாவது வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து நமக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க, அதில் வந்து நமக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு கூட்டமாக கூடி நம்ம வந்து நம்மளோட எதிர்ப்பை வெளிப்படுத்தலாம். அது என்ன செய்யணும் அப்படின்னா ஆயுதமின்றி நம்ம கூடணும். ஏதாவது எந்த ஆயுதமும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதே மாதிரி அதை வந்து கவர்மெண்ட் பிளேஸில் பண்ணணும். நீங்கள் வந்து ப்ரைவேட் பிளேஸில் பண்ணால் அதை வந்து தடுக்கிறதுக்கான உரிமை வந்து கவர்மெண்ட் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் பிளேஸில் வந்து அந்த கூட்டத்தை நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் வந்து தடுக்க மாட்டாங்க. மூணாவது என்ன அப்படின்னா சங்கம் அமைக்க உரிமை, அதாவது சங்கம்னா